இருக்கிற வழியா இருக்கணும். கர்த்தர் நடத்தின பாதைகளை நினைச்சு கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை உயர்த்தினேன், நீ குப்பையில இருந்த, நீ தூசில இருந்த, நீ சோத்துக்கு வழி இல்லாம இருந்த, உன்னை உயர்த்தின, அதுக்கு நீ உண்மையாரு அப்படின்னு உங்களை சொல்லி சொல்லி காமிக்கல. உன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்றாரு. தாழ்வுல நினைச்சு பார்க்கணும், கர்த்தரை உயர்த்தின விதத்தை நினைச்சு பார்க்கணும். அப்படி நினைச்சு பார்த்தா உன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா, நீ தேவ சித்தத்துக்குள்ள இருந்தா, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தா, அவர் சொல்றாரு உன் எதிராளி கூட உன் சார்புல வருவாங்க. நீ கர்த்தருக்கு உன் வழி பிரியமா இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் சொல்றார் யாத்திராம் 14:14, யுத்தம் கர்த்தருடையது, நான் யுத்தம் பண்ணுவேன். உன் வழி எனக்கு பிரியமா இருந்தா, உன் வழி எனக்கு பிரியமா இருந்துச்சுன்னா உன் சத்துருவோடு நான் சண்டை போடுவேன். நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, சங்கீதம் 81:15 சொல்லுது, அப்பொழுதா கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். உங்களை பகைக்கிறவங்க கர்த்தரை பகைக்கிறவங்களாதான் ஆண்டவர் எடுத்துக்கிறாரு. உன்னை தொடுகிறவன் என் கண்மை தொடுகிறான், உன்னை தொடுகிறவன் என் கண்மணி தொடுகிறான்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? யுத்தம் ஏன் உடையது? நான் தான் யுத்தம்